ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தா சமையல். இன்றைக்கி பிரீத்தா சமையலில் கத்திரிக்காய் பஜ்ஜி பார்க்க போகிறேங்க. கத்திரிக்காய் பஜ்ஜினா நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம் நினச்சிக்காதீங்க. இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பஜ்ஜிங்க. அதுக்கு வந்து ஒரு சிலர் வந்து கத்திரிக்காய் கடையல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வாங்க, அதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் பற்றி தெரிஞ்சிக்க வேணாமா? கத்திரிக்காயில் எல்லாருக்கும் தெரியும் அயன் சத்து ரொம்ப இருக்குன்ட்டு. அதே போல் வைட்டமின் சியும் நிறைய இருக்குங்க. இது வந்து மூளையோட செல்களை வந்து நல்லா பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கத்திரிக்காய் வந்து நீங்கள் பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து பெரிய கத்திரிக்காய் முத்தின கத்திரிக்காவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அதனால் வந்து அரிப்பு இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் நீங்கள் சின்ன கத்திரிக்காய் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். முத்தின கத்திரிக்காய் வந்து உடல் வளர்ச்சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ முத்தின கத்திரிக்காய் உங்களுக்கு சேர்னா சாப்பிடுங்க. புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த காய். அதே போல் பார்த்தீங்கன்னா புண்ணுள்ளவங்க கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணது நல்லதுங்க. ஏன் அப்படின்னா இந்த காய் சாப்பிடும் போது உடல் சூடு அதிகரிக்குதாங்க. அப்போ புண்ணு வந்து அரிக்க ஆரம்பித்து அப்புறம் வந்து புண்ணு ஆறதுக்கு லேட் ஆகுங்க. அதனால தான் புண்ணு இருக்கவங்க இந்த கத்திரிக்காவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இப்போ ஒரு சிலரில் வந்து பிரியாணிக்கு வந்து சைடிஷாக கத்திரிக்காய் வைப்பாங்க. அது ஏன் அப்படின்னா பிரியாணி பார்த்திங்கன்னா ஹெவி ஃபுட்டு. நீங்கள் வந்து கத்திரிக்காய் சைடிஷாக எடுத்துக்கும் போது நம்ம சாஃப்ட் ஃபுட் வந்து நம்ம லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி லைட்டாக ஆகிடுமாங்க. அதனால தான் இந்த கத்திரிக்காவை சைடிஷாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 போட்டுக்கலாங்க. மீதி ஒரு 5-6 வந்து தாளிக்கிறதுக்கு வேணும். அதனால் இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி, நெல்லிக்காய் அளவுக்கு புளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 6-7 பூண்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட், அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சுட்டேங்க. அதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 6 வந்து தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி இது மாதிரி 2ஆக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி, பூண்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்ததும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு, இப்போ கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, ஒரு மிளகாய், கத்திரிக்காய் கடைஞ்சிட்டேங்க. இப்போ தாளிச்சதை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, பாருங்கள் கத்திரிக்காய் பஜ்ஜி தயார். இது என்னோடய ஃபேவரட் டிஷ்ங்க. இது வந்து இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரீத்தா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் பிரீத்தா சமையல். பாய்.